Hi friends and welcome back to this video. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது டெஃபினட்டா உங்களுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும்னு நம்புறேன். ஸோ என்ன ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா TP-Linkல இருந்து AC750 வைஃபை எக்ஸ்டெண்டர் தான் பார்க்க போறோம். கன்சிடரிங் பிரைஸ் இது நமக்கு பேஸ் லெவல் ப்ராடக்ட் கொடுத்துருந்தாலும் இது கொடுக்குற வேல்யூ பார்த்தீங்கன்னா டிராஸ்டிக்காக இருந்தது. முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிட்டு இது எப்படி லிங்க் பண்ணுறது, அதுக்கப்புறம் யூசேஜ் நான் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் இது பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். அதோட ஒப்பீனியனும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் எண்டில். உங்களுக்கு இது வாங்கலாமா வேணாமா, இதனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்றது டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணலாம். ஃபீச்சர்ஸ்னு வைஸ் பார்த்தீங்கன்னா இல்லை ஒன்றுமே சப்போர்ட்டட் கொடுத்துருக்காங்க. 2.4 GHz 300 Mbps 5 GHz நமக்கு 430 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ளே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டிவைஸ் இருக்குது. இந்த டிவைஸை நீங்கள் பவர் சாக்கெட்டில் கனெக்ட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த WPS பட்டன், அந்த சிங்க் ஐக்கான் மாதிரி கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் ப்ரைமரி ரவுட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கனெக்ஷன் ஆகிடும். நாம் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போகிறோம். நான் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். உங்கள் ப்ளே ஸ்டோர் இல்லாட்டி ஆப் ஸ்டோர்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். TP-Linkோட தேவையான பர்மிஷன்லாம் கொடுத்துக்கோங்க. உங்கள் எக்ஸ்டெண்டர் ரவுட்டர் மாடல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரவுட்டர் பவர் ஆன் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ ஈஸியாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணிடும். இப்போது உங்கள் அக்கௌண்ட் TP-Linkோட அக்கௌண்ட் பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து நம்ம செட்டப் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணிகிட்டு இருக்குது. உங்கள் வைஃபை ஏதோ 2.4 GHzக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 GHzோட பாஸ்வேர்டையும் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டப் அப்ளை ஆகிட்டு இருக்குது. ஒன் செட்டப் கம்ப்ளீட்டட்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டெண்டரை யூஸ் பண்ணி உங்களால் வைஃபை யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு எக்ஸ்டெண்டர் சிக்னல் கிடைக்கும். இந்த ஆப்பில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டர் நெட்வொர்க் என்ன டைப்புன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கவரேஜ் கம்மியாக வேணுமா ஜாஸ்தியாக வேணுமா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரவுட்டர் 2.4 வேணுமா இல்லை 5 GHz வேணுமா, ஒன் மெஷ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ப்ரைமரிக்கும் கீழே இருக்க எக்ஸ்டெண்டருக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்விட்ச் ஆகிக்கும். முக்கியமான ஒரு விஷயம், உங்கள் ப்ரைமரி ரவுட்டராக அந்த மெஷ் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இது ஒர்க் ஆகும், இல்லாட்டி ஒர்க் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் அசிஸ்டன்ட், நீங்கள் எக்ஸ்டெண்டர் கரெக்டான லொக்கேஷன் தான் வச்சுருக்கீங்களான்னு இது மூலிமா செக் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் மோட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிக்சரில் இருக்க மாதிரியே தான் பிரைமரி ரவுட்டர்லேருந்து வைஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரைமரி ரவுட்டர் மூலிமா டிவைஸ் கனெக்ட் பண்ணுறோம். செகண்ட் அந்த ஆப்ரேஷன் மோடுன்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு உங்கள் மோடமில் வைஃபை இல்லாட்டி டேரெக்டாக இது மாதிரி லேண்ட் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வைஃபையை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கேன். என்னோடய பிரைமரி ரவுட்டர்லேருந்து 5 GHzல நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கீழே போகலாம். பிரைமரி ரவுட்டர் மேலே இருக்குது. செகண்டரி ரவுட்டர் பார்த்தீங்கன்னா கீழே கிரவுண்ட் ஃப்ளோர் இங்கே இருக்குது. ஓகே, இப்போது நம்ம என்னோட ப்ரைமரி ரவுட்டர் சிக்னல் என் ரூமில் கிடைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா நான் அதை கனெக்ட் பண்ணி ஸ்பீட் செக் பண்ணுறேன். என்னோடய ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 100 Mbps பேண்ட் ஏர்டெல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம் எனக்கு இங்கே ஸ்பீடு கிடைக்குது. பட் சம்டைம்ஸ் தான் கிடைக்கும், எல்லா நேரமும் கிடைக்காது. எக்ஸ்டெண்டரில் இப்போ நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் 78 Mbps வரைக்கும், அதான் ஆல்மோஸ்ட் 80 Mbps வரைக்கும் எனக்கு கிடைக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில். இப்போ நம்ம ஹாலில் இருக்கோம், ரவுட்டர் அங்கே இருக்குது. இப்போது நான் மாடியில் இருக்க ரவுட்டரில் கனெக்ட் பண்ணோன்னா எனக்கு கனெக்ட் ஆகலை, டிஸ்கனெக்ட் அது மாதிரி எரர் வருது, ஸ்டெபிலிட்டியும் இல்லை. எக்ஸ்டெண்டரில் கனெக்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு அதே 78 Mbpsக்கு மேலே கிடைக்குது. இப்போ நீங்களே பார்க்கலாம், வைஃபை எக்ஸ்டெண்டர் மூலிமா டிவைஸ் எல்லாம் நான் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணேன்னா எனக்கு ஸ்பீடு மட்டும் இல்லை, ரேஞ்சுமே பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருந்தது. பட் 100 டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் 95% சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. ஸோ சம்டைம்ஸ் இந்த சிக்னல் இஷ்யூ வரும்போது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டிஸ்கனெக்ட் ஆகிருக்கு. இது பெரும்பாலான நேரத்தில் இருந்ததில்லை. மோஸ்ட்லி ஒரு 5 to 10 மினிட்ஸில் இது சார்ட் அவுட் ஆகிடும். பட் நீங்கள் கரெக்டான லொக்கேஷனில் அந்த எக்ஸ்டெண்டரை ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரேஞ்சாக இருக்கட்டும் ஸ்பீடாக இருக்கட்டும் இன்னுமே ஜாஸ்தியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது மேக்ஸிமம் 5 GHzல பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்பீட்ஸ் இருந்தாலும் என்னோட ரெக்கமெண்டட் பார்த்தீங்கன்னா 2 GHzஆக இருக்கட்டும் இல்லாட்டி 5 GHzஆக இருக்கட்டும். 250 Mbps இல்லை அதுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த டிவைஸ் வேல்யூ ஃபார் மணியான்னு கேட்டிங்கன்னா எஸ், டெஃபினட்டாக ஒரு வேல்யூ ஃபார் மணி தான். உங்களுக்கு ஃப்ளோர்ஸ், அதாவது ஒரு ஃப்ளோர் கீழே இருக்கீங்கன்னா இந்த மாதிரி டிவைஸ் பேஸ் லெவலில் வாங்கி வைக்கிறது டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆனால் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைனாலும் அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நீங்களே கேட்கலாம், ப்ரைமரி டிவைஸே பார்த்தீங்கன்னா உனக்கு பெட்ரூம் வரைக்கும் வருது,
ஏன் நீ அதை யூஸ் பண்ணிக்கலன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த பெட்ரூமில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அந்த 5 GHz 2.4 GHz ஓரளவுக்கு ரிலேபிளாக இருக்கும். மல்டிபிள் டிவைஸ் கனெக்ட் பண்ணனா அங்கேயும் பிரச்சனை, ப்ளஸ் ரேஞ்ச் மல்டிபிள் டிவைஸ்லேயே என்னால் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியாது, டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ இது மாதிரி பிரச்சனை இருக்கிறனால தான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ப்ளஸ் நமக்கு இது யூஸ் பண்ணுறதுனால கவரேஜ் கீழே இருக்க ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 5 GHz உங்களுக்கே தெரிஞ்சுக்கும், ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் மட்டும்தான் அதோட ஸ்பீடு ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. பட் 2.4 பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எக்ஸ்டெண்டரில் யூஸ் பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்போஸ் யாருக்காவது இது தேவைன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.